இந்த மாதிரி மக்களுக்கு கேலண்டர் விநியோகம் பண்றது தான் உங்களுக்கு அரசாங்க சம்பளம் கொடுக்குறாங்க? இல்ல சார் மேடம், அவங்களாம் வந்து கொடுக்கவே நான் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. அது நீங்க சரி, இப்ப அவங்களோட நான் கொடுக்க வேணும். பொங்கல் தொகுப்புடன் விநியோகம் செய்யப்படும் திமுக கேலண்டர். கட்சி சார்ந்த கேலண்டரை எப்படி விநியோகிக்கலாம் என கேள்வி கேட்ட சாமானிய பெண். இணையத்தில் வைரலாகும் வீடியோ. ஆளும் கட்சியான திமுகவிற்கு மக்கள் மத்தியில் ஆதரவு குறைந்து கொண்டே வருகிறது. திமுக ஆட்சியில்தான் மதுப்பழக்கம், போதை பழக்கம், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதனால் திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் கழித்துவிட்டன. தேர்தலுக்கு இன்னும் 5 மாதங்களே உள்ள இந்த நிலையில் மக்களின் ஆதரவை பெற திமுக பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக பெண்களின் வாக்குகளை கவர மகளிர் உரிமை தொகை விடுபட்டவர்களுக்கு அதை வழங்கும் முயற்சியில் அண்மையில் ஈடுபட்டிருந்தனர். தற்போது கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பொங்கல் பரிசாக ரூபாய் 3000 வழங்கி வருகிறது. ஆனால் மக்களை கவரதான் ஆட்சி முடிய போகும் நேரத்தில் திமுக இதையெல்லாம் செய்கிறது என மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர். மக்கள் தற்போது தெளிவாக இருக்கின்றனர். நீங்கள் கொடுப்பதையெல்லாம் வாங்குவோம், ஆனால் எங்களுடைய ஓட்டை யோசிச்சு ஒரு நல்ல தலைவருக்கு தான் போடுவோம். பொருளுக்காகவும் காசுக்காகவும் இனி ஓட்டு போட மாட்டோம் என்று மக்கள் உறுதியாக இருக்கின்றனர். தற்போது பொங்கல் தொகுப்புடன் ஒரு ரேஷன் கடையில் திமுக கட்சியை சேர்ந்த கேலண்டர் விநியோகிக்கப்பட்டதை எதிர்த்து கேள்வி எழுப்பியுள்ளார் பெண் ஒருவர். பொங்கல் தொகுப்புடன் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி அவர்களின் புகைப்படம் பதித்த கேலண்டர் மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. அதை எதிர்த்து சாமானிய பெண் ஒருவர், அரசாங்க ஊழியர் இப்படி பண்றது சரியா? கட்சி சார்ந்த கேலண்டர் கொடுக்கணும்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர் வீடு வீடா போய் கொடுக்கணும். இந்த மாதிரி மக்களுக்கு கேலண்டர் விநியோகம் பண்ணதான் உங்களுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்குதா என்று கேள்வியால் வருத்தெடுத்துள்ளார் அவர். உடனே அந்த ஊழியரோ, அவங்களா வந்து கொடுக்கும்போது நாங்க ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல, சரி நான் கொடுக்கல என்று தன் தவறை உணர்ந்து கொண்டார் அந்த அரசு ஊழியர். மக்கள் தற்போது தெளிவாக யோசிக்க தொடங்கிவிட்டனர். சாமானிய மக்களும் அரசியலை புரிந்து கொண்டுள்ளனர். மக்களிடம் ஏற்பட்ட இந்த மாற்றமே 2026 ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும்.